இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையே அடிக்கிறியா? தப்பு பண்ணிட்ட. அடிக்கிறது இல்லடா, உன்னெல்லாம் வெட்டணும்டா. என்னங்க அங்கிள், நீ ஹீரோ கிடையாது, ஆனா நாங்க வில்லன்ஸ் தான். அழகா இருக்கியே, உனக்கு தேவைப்படும் போது நாங்க இருக்கோம்னு போன் நம்பர் கேட்டா என்னையே அடிக்கிறியா? இந்த அழகு இருக்கிற திமிரில தானே அடிச்ச. இந்த அழகே இல்லாம போயிடுச்சுன்னா வேண்டாம். டேய், ஆசிட். என் பேரு ஆசிட் காசி. இன்னையோட உன் அழக நான் அழிச்சிடுறேன். டேய் வேணாம்டா. டேய் விடுங்கடா. டேய் சொன்னா கேளுடா. வேணாம்டா. டேய் சொல்றது கேளு. வேண்டாம். ஐயோ வேண்டாம். டேய் வேண்டாம். டேய் சொன்னா கேளு. டேய் உன்ன வேண்டாங்க. டேய் சொல்றது கேளுடா. சாரதா. அழகா இருக்குன்னு சொன்னா தேங்க்ஸ்னு சொல்லணும். நம்பர் கேட்டா சாரின்னு சொல்லணும். கோவப்பட்டு கையெல்லாம் நீட்டினேன்னு வச்சுக்க, அடுத்த தடவை உண்மையிலேயே ஆசிட ஊத்திடுவேன். ஓகே, வாங்கடா. சரதா. என்னங்க சரதா, உனக்கு ஒண்ணும் ஆகல. உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ பார்த்து பத்திரமா தைரியமா வீட்டுக்கு போ. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சாரதா. பார்த்து பத்திரம். உங்க பொண்ணு மேல ஆசிட் அட்டாக் நடந்திருக்கு, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு. அங்க செத்து போன புள்ள கிட்ட போலாமா, இல்லனா ஆசிட் பட்ட பொண்ணு போய் பார்க்கலாமான்னு சாரதா, சாரதா அப்படியே துடிச்சு போயிடுவா. அப்புறவா, நீ ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்க. நடக்க போற மோசமான நிகழ்வை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது மோசம்னு சொல்றியே கேபி. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண அப்புறவா? என் வாழ்க்கையில எதுக்கு இப்படி விளையாடுற? எனக்கு என் மாமா தான் உயிர். அந்த உயிர்க்காக தான் சோபா சந்திராவோட உயிரையே எடுத்தேன். இப்போ நடந்ததெல்லாம் சொல்லி என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறியா? இதை விட மோசமான துரோகம் வேறனே இருக்க முடியும் கேபி. அப்புறவா, குடிச்ச போதையில தெரியாம உளறிட்டேன். இன்னைக்கு எப்பவோ அந்த விஷயத்தை பத்தி வெளியில எங்கேயுமே பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்னையும் குடும்பத்தையும் விட்டுடு அப்புறவா, விட்டுடு. இப்ப நீ சொன்ன வார்த்தைய மறக்காம கடைப்பிடிச்சா உன் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எப்பவாவது உன் வாய் வளர்ச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ நான் இப்ப சொன்ன ஆக்சிடென்ட் எல்லாம் தன்னால நடக்கும். ஆனா ஒரு விஷயம், கொஞ்சம் டைமிங், பிளேஸ் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். சொன்னது புரிஞ்சுதோ? மாமா டிங்க 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 டிங்க. நட்சத்திரா, இங்க வா. என்ன மம்மி? எங்க போயிட்டு இருக்க? வேற எங்க? மாமா ஆபீஸ்க்கு தான். அந்த கேரேஜ் மாமாக்கு தான் மம்மி. நான் சொன்னேன்ல. சும்மா அரிச்சிதி. இங்க பாரு நட்சத்திரா, உன்னோட துள்ளல் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. அவன் ஒத்துக்காமலே அவன் பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருந்தா கலைச்சு போயிடுவடி. கலைச்சு போனாலும் பரவாயில்ல, மாமா பின்னாடி போகாம என்னால இருக்க முடியாது மம்மி. மம்மி, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க. இப்ப என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அ- அ- அது இல்ல பேபி. நம்ம அவன் வேணும் நினைச்சு அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தா அவனுக்கு தான் விருப்பம் இல்லல. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும் மம்மி. அதனால தானே நான் மாமா பின்னாடியே சுத்திக்கிட்டு மாமாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்க. அது இல்ல பேபி. நம்ம இப்படி முயற்சி பண்ண போய் உங்க டாடி கிட்ட எங்க மாட்டிக்க போறோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. மாட்டிக்கிட்டா அவர் அப்படி என்ன பண்ணிட போறாரு? டாடி என்ன கொன்னுடுவாரு. அவ்வளவுதானே மம்மி. என்னால மாமாவை இம்ப்ரெஸ் பண்ண முடியலனாலும் இல்ல நீங்க எனக்கு மாமா கூட கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் நடக்க போறது என்னமோ அதுதான். எப்படி செத்து போனாலும் நட்சத்ரா எனக்காக தான் செத்து போனான்னு மாமா லைஃப் லாங் என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பார். மாமா இல்லனா என்னால உயிரோட இருக்க முடியாது மம்மி. சாரி மம்மி. என்ன என்ன நீ மேல மேல வந்து விழுற? நீ போ போய் கொஞ்சம் தூரமா நில்லு. இதுக்கே இப்படி ஆயிட்டாருன்னா அன்னைக்கு முத்தம் வேற கொடுத்தாரு. அன்னைக்கு என்னோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல சார். கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணும்னு உள்ளுக்குள்ளேயே முணங்கிக்கிட்டேன். உள்ளுக்குள்ள முழங்கினதை வெளியே சொல்லுவாங்களா? நீங்க என் பாஸ் ஆச்சே சார், சொல்லணும்ல. நீ எதுக்கு இங்க வந்த? நீ வருவேன்னு முன்னாடியே தெரிஞ்சு உனக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். அது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த? என் மாமாக்கு பாசமா லஞ்ச் கொண்டு வந்திருக்க. பாரு, நீ எடுத்துட்டு வந்துட்டு அவன் சாப்பிட்டு வரா. போடி. ஹே நீ போடி. நீ போடி. நீ போ. நீ ஏய். போடி. நீ போடி. நீ போடி. சாப்பாடு யார் கொண்டு வந்தா என்ன? நான் சாப்பிடுறேன்.